பெட்டி பேரூராட்சியினுடைய முன்னேற்றத்திற்காக செயல் அலுவலர்கள், ஏனைய அலுவலர்கள், ஏனைய நகர்மன்ற உறுப்பினர்கள் துணையோடு நல்ல முறையில் செயலாற்றி கொண்டு வருகிறார்கள். என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு, இந்த சாலைகள் மேம்பாட்டிற்காக, இங்கே இருக்கின்ற பாதாள சாக்கடை வசதிக்காக மத்திய அரசிலிருந்து நிதி பெற்று தர வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். நானும் என்னாலான முயற்சிகளை எடுத்து அதெல்லாம் நான் பெற்று தந்திருக்கின்றேன். என்னதான் மத்திய அரசு நிதி வந்தாலும் அந்த நிதி மாநில அரசின் மூலமாகத்தான் செய்ய முடியும். இதுதான் நம்முடைய கண்ட்ரியினுடைய, நம்முடைய நாட்டினுடைய ஒரு செயல்முறை, செயல் திட்டம். இது ராஜீவ்காந்தியினுடைய கனவு திட்டமான அந்த திட்டம் நிறைவேறினால் ஒழிய இப்போ அதெல்லாம் நடக்காது. இப்போ அதுக்குள்ளேயே மாண்புமிகு நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் உங்கள் பணம் உங்கள் கையில் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். காரணம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கள், இந்திரா ஆவாஸ் யோஜனா என்ற இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம், ஏனைய திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு வீட்டுக்கு கழிவு நீர் வாய்க்காலும், அதாவது கழிப்பிட வசதிகள் செய்து தருகின்ற திட்டம் எல்லாம் இருக்கின்றது. JNU அறம் போன்ற நல்ல திட்டங்கள். இந்த திட்டத்திலே வருகின்ற பணிகள் எல்லாம் மொத்தத்திலே இடைத்தரகர்கள் மூலமாக தவறான பாதைக்கு செலவிடுகிறார்கள் என்பதற்காக எந்த பயனாளிக்கு அந்த பணம் வருகிறதோ அந்த பயனாளியினுடைய வங்கி கணக்கிற்கு இந்த ஆண்டிற்குள் அதன் மேல் அந்த பணம் வந்து சேரும். அதனால் இடைத்தரகரோ புரோக்கரோ மற்றவனோ எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்காக மத்திய அரசு தருகின்ற பணம் நேராக உங்களுடைய வங்கி கணக்கிற்கு வந்து சேரும். உதாரணமாக இந்திரா ஆவாஸ் யோஜனாவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் செயல் அலுவலர்கள் மூலமாக வரும். இனிமேல் நேரம் அந்த பணம் நீங்கள் பயனாளின்னு செயல் அலுவலர் மூலமாக அறிவிப்பு வந்த பின்னால அந்த மத்திய அரசு தருகின்ற பணம் நேராக உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து சேரும். ஆகவே அதில் தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைக்க வேண்டும். கிறிஸ்டல் கிளியர் அட்மினிஸ்ட்ரேஷன், வெள்ளைத்தனமான பட்டவர்த்தனமான நிர்வாகத்திறனை கொண்டு வருவதற்காக அன்னை சோனியா காந்தி அவர்கள் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். காரணம், 132 ரூபாய் பயனாளிகளுக்கு சென்று அடைகின்றது என்றால் இடைத்தரகர் மூலமாக வந்தார்களோ வரவில்லையோ தெரியாது, அவங்க கணக்கு போட்டு பேர் எழுதி எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கின்றது. அதை நான் உண்மை என்று சொல்ல வரவில்லை. தவறுகள் நடந்திருக்கலாம், நடக்கலாம், அதுக்கான முயற்சிகளில் ஒரு சிலர் இறங்கி இருக்கலாம், அது வேறு. ஆனால் இனிமேல் அந்த 132 ரூபாய் பயனாளியுடைய நேரடி வங்கி கணக்கு செல்லும் போது ஏதேனும் தவறு நடக்குமா? அதுதான் அன்னை சோனியா காந்தியினுடைய எண்ணங்கள். எங்களுடைய மறைந்த இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருந்த தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய திட்டங்கள். அந்த திட்டம் நிறைவேறுமையானால் இந்த நாட்டிலே பசி கொடுமை என்பதோ பட்டிச்சாவுகளோ இருக்காது. இன்று உதாரணமாக இந்த முல்லை பெரியார் அணையை பற்றி தம்பி பேசும்பொழுது சொன்னார், கேரளாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் முல்லை பெரியார் உடைந்தால் 4 மாவட்டம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். 4 மாவட்டம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். என்ன பேசணும் நான் சொன்னேன். It's a point of order. A member have every right to express his feelings in this August House. So when I speak about my constituency, I request Honorable Chairman to say the other members not to disturb my speech. அப்படிலாம் சொன்ன பின்னால அமைதியாக உட்கார்ந்து நான் சொன்னேன், ஐயா முல்லை பெரியார் டேம் 2400 அடி உயரத்தில் இருக்கு, மூணாறு 3000 சில்லற அடி உயரத்தில் இருக்கு. 4 சொல்ற மாவட்டங்கள் 2700, 2800, 3000 அடி உயரத்தில் இருக்கு. எப்படியா 2400 அடி உயரம் உள்ள ஒரு அணை உடைந்து 3000 அடி உயரம் உள்ள ஒரு இடத்தை எப்படியா அழிக்க முடியும்? ஒரு பொதுவாக சொல்லுங்க. அவைக்கு தவறான தகவலை தருகின்றவர்கள் சட்டப்படி குற்றவாளி ஆவார்கள் என்பது சட்டம். ஆகவே உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சொன்ன பிறகு வாயடைத்து போனார்கள். இப்பொழுது 4 மாவட்டம் அழிந்துவிடும் என்ற பேச்சே நாடாளுமன்றத்தில் இல்லை. நான் சொன்னேன், இது ஒரு பெக்யூலியர் டைப் ஆஃப் வாட்டர் ஸ்டோரேஜ். இதில் பின் வழியாக இருந்து தான் டெயில் எண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அங்கிருந்து தான் தண்ணீரை வெளியெடுக்கின்றார்கள், தவிர ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எடுக்கிறது இல்லை. ஏற்கனவே 144 அடி அகலம் இருந்த அணை கலைஞருடைய காலத்தில் 2வது 52 அடி அகலம் சேர்த்து 196 அடி அகலப்படுத்தி இருக்கிறார்கள். அது உடைவதற்கான வாய்ப்பே இல்லை. நான் பவர் கமிட்டியில் இருந்ததுனால இந்த நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு அணைகளை சென்று பார்வையிட சென்றிருக்கின்றேன். ரைட் சைட் சீப்பேஜ், லெப்ட் சைட் சீப்பேஜ், ஓவர் ஹெட் சீப்பேஜ் என்று சொல்வார்கள். ஒரு அணைக்கட்டின் உள்ளே கூண்டு போன்ற ஒரு வடிவம் இருக்கும். அந்த வடிவத்தின் உள்ளே எங்களை எல்லாம் அழைத்து சொல்வார்கள். நாங்கள் தலையெல்லாம் நனைஞ்சு போயிடும். இப்படி கை வச்சா அந்த சவறு அப்படி தண்ணி கொட்டுவோம்.
ஆனா இந்த அணையில பாத்தீங்கன்னா ரைட் சைட் சீப்பேஜ்ன்றது அறவே கிடையாது. லெஃப்ட் சைட் சீப்பேஜ் சில இடங்கள்ல இருக்கலாம். ஓவர் ஹெட் சீப்பேஜ் 0. 2 அங்குல பைப் அளவுக்கு தான் தண்ணி வெளியே போகுது. நம்ம சாத்தனூர் டேம் போனீங்கன்னா 4 அங்குல பைப் அளவுக்கு தண்ணி போகும். அப்ப எப்படி அணை உடையும்? அணை உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. தவறான தகவல்களை தருகின்றார்கள். எக்ஸ்பர்ட் டீம் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். கேரளாவை சேர்ந்த ஒரு ஆள், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆளை போடுங்க. மற்ற பூரா எக்ஸ்பர்ட் டீம் அதர் ஸ்டேட் ஆளுங்க தான் இருக்கணும், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள். அப்பதான் இது உண்மையில் தெரியும் என்று சொன்ன பின்பு அவ்வாறு போட்டு இன்று நல்ல முடிவினை மத்திய அரசு தந்திருக்கின்றது. ஆகவே இன்னொரு அணைக்கு அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியா இந்த அணை உடையுதுன்னு சொல்றாங்கல்ல, நிலநடுக்கம்னு சொல்லிட்டு. இந்த தண்ணி 45 கிலோமீட்டர் தூரம் டிராவல் மலையில தான் போகுது, பிளைன்ல போல. இவ்வளவு கிளியராக சொன்ன பின்புதான் இப்பொழுது வாயடைத்து போய் அது பற்றி பேசாமல் என்று கேரள நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பகுதிக்கு நிறைய தண்ணி வரணுன்றதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். இப்போ கூட 22 நாள் தண்ணி விட்டாங்க. அந்த 2 நாள் தண்ணியை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு இருந்தாங்கன்னா 45 நாள் விட்டுருப்பாங்க, இல்லை 50 நாள் விட்டுருக்கலாம். இப்போ இருந்த பயிர்களை காப்பாற்றிருக்கலாம். கம்பம் வேலி பயிர்கள் காப்பாற்றப்பட்டு விட்டது, பரவாயில்ல. இங்க போர்வெல் வாட்டர்லாம் இருக்கு. ஆனா இந்த மேல் பக்கத்தில் இருக்கின்ற திண்டுக்கல், மேலூர் வரை மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு இடங்களில் இருக்கின்ற பயிர்கள் கருகி போய்விட்டது. இதற்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் தர வேண்டும். எவ்வாறு தஞ்சை மாவட்டத்தில் தந்தீர்களோ நாங்கள் உங்களை பாராட்டுகின்றோம். அதே போன்று அங்க 16,000 ரூபாய் கொடுக்கணும் கூட பரவாயில்ல, 10,000 12,000 ரூபாய் கொடுங்க பெரிய ஏக்கருக்கு. இங்க இருக்க விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசுடைய பொறுப்பு என்று இந்த நல்ல தரத்திலே கேட்டுக்கொண்டு, வாய்ப்பினை தந்த நல்ல உள்ளங்களுக்கு, இந்த பொதுவான பணிகளை செய்கின்ற தம்பி இன்ஜினியர் அப்பு என்கிற பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், உதயசூரியன் அவர்களுக்கும், ஈஓ காமாட்சி அவர்களுக்கும், ஏனைய ஊர் பெரியவர்கள் அத்தனை பேரும் இங்கே ஒரு திரளாக வந்திருக்கிறார்கள். அவங்க அத்தனை பேருக்கு நெஞ்சார் நன்றி காணிக்காக்கி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நிச்சயமாக உங்களோடு தான் நான் இருப்பேன். இந்த இடத்தில் தான் தேர்தலில் இருப்பேன், சந்தேகம் வேண்டாம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன்.